ஹலோ, ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா, ரைஸ் மீந்திருந்தது. அதுக்காக நான் பெப்பர் ரைஸ் மாரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி, கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு, அந்த சாதத்த போட்டு கிண்டி எடுத்துட்டு, அது ஏன்னா நம்ம வெறும் ரைஸு, அதே குழம்பு ஊத்தி சாப்பிடணும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு, கண்டிப்பா இந்த மாரி இந்த பெப்பர் தூள் போட்டு இந்த ரைஸ் சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு காரம் கிடையாது. இது சாப்பிடும்போது நமக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் ஃபீல் தான் வரும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, மார்னிங் இட்லிக்காக பண்ண சூப்பு. இதில நம்ம எலும்பு மட்டன் எலும்பு இருந்தாலும் போட்டு பண்ணியிருக்கலாம். நான் ப்ளைனா பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு, வெறும் பெப்பர் தூள் பெப்பரு, சோம்பு, தனியா 3த்தையும் வறுத்து அப்பயே ஃப்ரெஷ்ஷா போட்டு வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா என் பொண்ணு ட்ரிப்பு போயிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கோல்ட் ஆயிட்டு தொண்டை பேசவே முடியல. அதுக்காக இந்த மாரி பண்ணியிருந்தேன். நம்ம மட்டன் எலும்பு இருந்து போட்டு பண்ணாலும் சூப்பரா இருக்கும். ப்ளைனா பண்ணாலும் சூப்பரா இருக்கும். அவங்களுக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, தயிர் சாதமும், அவரைக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். ஆனா அன்னைக்கு நேத்திக்கு என்ன குழம்பு வைக்கலன்னு சொல்லிட்டு கோயில்ல ஒரு 3 நாள் விசேஷம். எங்க வீட்டு பக்கத்தில உள்ள கோயில்ல. அங்கேருந்து என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, காரக்குழம்பும், காலிஃப்ளவர் கூட்டு எடுத்துட்டு வந்திருந்தாரு. இன்னைக்கு அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா, மயான கொள்ளன்னு சொல்லுவாங்க. ஒரு மணல்ல அம்மன் செஞ்சு மொத்த காய்கறியிலேருந்து கொழுக்கட்டை, சுண்டல் எல்லாமே கொல்ல விடுவாங்க. எல்லாம் அத வீசி வீசி இது பண்ணுவாங்க. அந்த மாரி பண்ணது. இந்த 3 நாள் செலிப்ரேஷன் சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு தான் இதெல்லாம் அந்த பானை மாரி வச்சு, கண்ணு வச்சு எல்லாம் செய்வாங்க. இதுதான் மூலஸ்தானத்தில இருக்க அங்காள பரமேஸ்வரி அம்மனு. இங்க பக்கத்தில இருக்கவங்களா இருந்தா, கண்டிப்பா அந்த கோயிலுக்கு ஒரு தடவ விசிட் பண்ணுங்க. பாருங்க எவ்வளோ காய்கறி, அது கொல்ல விடுறதுன்றது அவ்வளோ விசேஷமா இருக்கும். அவ்வளோ கூட்டம். என்னால அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்க முடியல. ஏன்னா எனக்கு சரி கொஞ்சம் கால் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸு, கத்திரிக்காய், முருங்கா, மாங்காய் சாம்பாரு, ஆ வாழைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நானு கோயில்லேருந்து எங்க ஹஸ்பண்ட்க்கு இதெல்லாம் குடுத்து விட்டுருந்தாங்க. முறுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டோம். அதிரசம், சோமாசு, ரவா லட்டு எல்லாம் குடுத்து விட்டுருந்தாங்க. அதே மாரி காய்கறி எல்லாம் கொண்டு வந்திருந்தாரு அவரு. நம்மளால அங்க வெயிட் பண்ணி இதெல்லாம் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க எல்லாரும் தானே சேர்த்து கொல்ல விடுறாங்க அந்த காய்கறி எல்லாம். அதெல்லாம் கிடைச்சது. முருங்கைக்காய், கோஸ் அந்த மாரி கொண்டு வந்திருந்தாரு. இது பார்த்தீங்கன்னா, இந்த நட்ஸ் இது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். எப்பவுமே வருஷம் வருஷம் குடுப்பாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, பூர்விகா மொகப்பேர்ல ஓப்பன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு கேரி பேக்ல அந்த பாக்ஸு, பென்னு, சாக்லேட்லாம் போட்டு குடுத்துருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.